மாமா வணக்கம். உங்க பேரு? பத்மாவதி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். வீட்ல தான் இருக்கீங்க. சரி, ஓகே. கணவர் என்ன பண்றார்? அவங்க கூட்டுறவு பேங்க்ல அட்டெண்டரா இருக்காரு. சரி, எத்தனை பசங்க உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி, ஓகே. எங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? கொடமிளகா பொரியல். கொடமிளகா பொரியல். ஆமா. சோ இந்த கொடமிளகா பொரியல் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்பெஷலா? ஸ்ரீபெரும்புதூர் இல்ல, ஆர்டினரி. அடிக்கடி செய்வீங்க. சரி, ஓகே, ஆரம்பிப்போமா? இந்த கொடமிளகா பொரியலுக்கு என்னென்னலாம் தேவை? கொடமிளகா, காஞ்ச மிளகா, வச்சகல்ல, தனியா, சீரகம், தேங்காய், கசகசா, புளி, எண்ணெய், சால்ட். ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊற்றி அந்த காயை நல்லா வதக்கிட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சம் அதுலயே சால்ட் ஏற்கனவே தூள்ல இருக்கு. சரி. கொஞ்சம் காய்க்கு செட் ஆகணும்ல, கொஞ்சமா சால்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த தூளை போட்டு கலரி எடுத்துட வேண்டியது. சரி, ஓகே. அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. ஓகே, அங்க இருக்கு. இப்போ எண்ணெய் வேணும் இல்லையா? எண்ணெய். இப்போ என்ன நல்லா காயணுமா? கொஞ்சம் காயணும், சூடாகணும். காய் போட்டுட்டு அப்படியே வதக்கிடலாம். ஓகே, சோ கொஞ்சம் சூடானாலே போதும். போதும். உப்பு போட்டு காய வதக்கிடணும். ஆமா, கொஞ்சம் காய் வதக்கின பிறகு சால்ட் போடணும். ஓகே, டன் டன் டன். சூப்பர். அண்ட் பர்టిక్యులரா இப்ப நம்ம முன்னிட்டு இருக்க இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது உங்க வீடு இந்த இடத்துல இருக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும்ல. அப்படி எட்டி பார்த்தாலே ராமானுஜர் கோயில்ல. ஆமா ஆமா. தினமும் இங்க வந்து சாமி கும்பிட்டுருவீங்களா? போவோம், கோயிலுக்கும் போவோம். கோயிலுக்கும் போவீங்க? ஆமா. எப்படி இந்த வீடு மேல ஏறி போயிருவீங்களா? ஆர்டினரி ரோட் வழியா தான் போவீங்க. ஆனா இங்க இருந்து இப்படி ஏறி குதிக்கிற தூரத்துல தானே இருக்கு. இருந்தாலும் எப்படி போய் சும்மா சொல்றேன் நினைச்சேன். அப்படியே ஒரு சூப்பரான அட்மாஸ்பியர்ல இன்னைக்கு நம்ம நின்று ஒரு அருமையான கொடமிளகா பொரியல் அப்படின்றத செஞ்சு சமைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவர் இருக்கனால என்ன இன்னைக்கு செம டேஸ்டா வரும்னு நினைக்கிறேன். இல்ல? ஓகே, அதிர்ஷ்டம் ஒரு கடவுள் ராமானுஜன் ஆசீர்வாதம் நல்லா வரணும்னு வேண்டிக்கிறேன். அதனால நல்லா வரும். என்ன காஞ்சிருச்சு பாருங்க. காய போடலாமா? அவ்வளவுதானா? இப்ப உப்பா கொஞ்சம் வதங்கின பிறகு இப்ப வதக்கிக்கோங்க. எவ்வளவு நேரம் வதங்கணும் இது? கொஞ்சம் கலர் மாறினோன்னா சால்ட் போட்டு நல்லா இந்த கலர் வரும், பிரவுனிஷ்கா. ஆமா, வந்த பிறகு மசாலா போட்டு இறக்க வேண்டியதுதான். ஓகே, அதாவது நீங்க மசாலான்னு சொல்றீங்கல்ல, இதுதான் அந்த மசாலா சொல்றது. இதுல என்னென்னலாம் சேர்த்து அரைச்சிருக்கீங்க? வச்சகல்ல, தனியா, காஞ்ச மிளகா, கசகசா, தேங்காய், உப்பு, கொஞ்சமா புளி, அந்த டேஸ்ட் குடுக்கறதுக்காக. ஓகே, இதெல்லாம் தண்ணி ஊத்தாம ட்ரையா பவுடரா பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அதாவது வரமிளகா, தனியா, பொட்டுக்கடலை, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய், கொஞ்சோண்டு புளி, இதெல்லாமே தண்ணி ஊத்தாம அரைச்சு ரெடியா வச்சிருக்காங்க. இந்த மிக்ஸ் இதோட போட்டு வந்தா வேலை முடிஞ்சதுங்க. என்னங்க, சட்டுப்புடி சமையல் தானே. தொடர்ந்து இப்ப சட்டுப்புடி சமையல்ல இந்த கொடமிளகா வறுவல் எப்படி, அதாவது ஃப்ரை எப்படி வருதுன்றத பார்க்கலாம். எவ்வளவு பொரியல் இருக்கு. அவரைக்காய், சுண்டைக்காய், மாங்காய், சொரக்காய், எவ்வளவு காய் இருக்கு. கேரட், முட்டைக்கோஸ்னு இதெல்லாம் விட்டுட்டு கொடமிளகால பண்ணணும்ன்ற ஐடியா எப்படி வந்தது? பெரியவங்க செய்யறது நம்ம செய்யறோம். பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, உங்க அம்மா காலத்துல இருந்து. சரி, ஓகே. வெந்திருச்சான்னு பாருங்க. வெந்திருச்சு. உப்பு சால்ட் எடுங்க. சால்ட் போடலாமா? ரைட்டா, அதுலயும் சால்ட் இருக்கு. அதாவது மசாலால. ஆமா, இதுலயும் கொஞ்சம் சால்ட் போடணும். ஓகே, போடவா? போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். இந்த தண்ணியும் அந்த எண்ணெயும் சால்ட்ல வெந்துடும். ஓ, அந்த கொடமிளகா தண்ணி பொருள் தானே. ஆமா, அதுலயே வெந்துடும். சரி சரி. கொடமிளகா வெந்துருச்சாமா? வெந்துச்சு. இப்ப அந்த மசாலா போடலாம். ஓகே, இந்த மசாலா போட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் இது ஃப்ரை ஆகணும்? அவ்வளவுதான், ஆயிடுச்சு. இறக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். சூப்பர். அது அந்த பச்சை வாசனை அடிக்காதா மல்லிலாம்? அந்த வாசனை இருக்கணும்ல. ஓ, அது இருக்கணும்ல. ஓ, அதனால ஆஃப் பண்ணிட்டீங்க. சூப்பர். இந்தாங்க, எடுத்து கொடுங்க. சுட சுட சாப்பிட்டுருவோம். சாம்பார் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும்ல. சூப்பரா, ரசத்துக்கு, சாம்பார் சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அருமை. நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. சோ கொடமிளகா பொரியல் சாப்பிட்டுருமா?
செமையான டேஸ்ட்மா. அருமையா பண்ணிருக்கீங்க. பர்டிகுலரா அந்த மசாலா தான் ஒரு டேஸ்ட். ஆமா. சான்ஸே இல்ல. குடமிளகா நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் அதாவது அந்த மசாலா லாஸ்டா ஏன் போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை பிடிக்கிறதுக்காகவும் பிளஸ் அந்த குடமிளகாயில நல்லா இந்த மசாலா ஃபுல்லா உறிஞ்சதுக்காக தான். அப்பதான் அந்த குடமிளகாயோட ஒன்னோட ஒன்று சேர்ந்து சூப்பரா இருக்கு. அதுவும் தனியா அந்த வரமிளகா, தேங்காய், பொட்டுக்கடலை இந்த 4ஓட மிக்ஸ் மட்டும் தனியா எடுத்து கொடுக்குது. சூப்பரா செஞ்சிருக்கீங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்யூமா. தேங்க்ஸ். ஜி தமிழ் அஞ்சலி பேட்டி ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூமா. தேங்க்ஸ். குடமிளகா பொரியல் எப்படி செய்யறது, புதுவிதமா எப்படி செய்யறதுன்றதை கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா ஞாபகப்படுத்துறதுக்காகவே ரீகேப். குடமிளகா பொரியல் செய்யறதுக்கு அடுப்பு பத்த வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த குடமிளகாயை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ஃப்ரை ஆன உடனே அதோட உப்பு சேர்த்து பொன்னிறமா வதக்கிட்டு இது வதக்கிட்டு இருக்க டைம்ல நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கிற தனியா, பொட்டுக்கடலை, வரமிளகா, தேங்காய், சீரகம், கசகசா, புளி இது எல்லாத்தையும் தண்ணி ஊத்தாம அரைச்சு வச்சிருக்கிற மிக்ஸ் அதோட கலந்து குடமிளகாயை ஓரளவுக்கு ஹீட் ஆன உடனே இறக்கிட்டீங்கன்னா சுட சுட குடமிளகா பொரியல் ரெடி.